ஹலோ விஐபிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா LVM-3M5 ராக்கெட், அதாவது இன்றைக்கி லான்ச் பண்ண அந்த ராக்கெட் பற்றி டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஏவப்பட்ட நாள் வந்து இன்றைக்கி நவம்பர் 2, 2025. எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது LVM-3M5 அப்படிங்கிறது ராக்கெட். இது எந்த செயற்கைக்கோள், அதாவது எந்த சேட்டிலைட்டை வந்து இது பண்ணி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSAT-7 or CMS-03 அப்படிங்கிற சேட்டிலைட் தான் வந்து இது வந்து லான்ச் பண்ணி கொண்டு போயிருக்கு. இதோட மொத்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 642 டன். அதாவது இந்த ராக்கெட் ப்ளஸ் சேட்டிலைட் ரெண்டும் சேர்த்து மொத்தம் வந்து 642 டன். இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்பகுதிகளில் மொத்தமாக கவர் பண்ணி இது டீட்டெயில்ஸ் கொடுக்குறது. அப்புறம் மனிதர்கள் வந்து விண்வெளிக்கு போகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து உதவுறது தான் வந்து இதோட முக்கியமான வேலை. இந்த LVM-3M5 இந்த ராக்கெட்டுக்கு வந்து ஒரு செல்ல பெயர் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பாகுபலி. அதாவது நிறைய வெயிட்டை வந்து லான்ச் பண்ணி கொண்டு போகிறதுனால அந்த பேர் வச்சுருக்கலாம். ஸோ இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த செயற்கைக்கோள், அது சேட்டலைட் வந்து அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். GSAT-7 or CMS-03. இது வந்து இராணுவ தொடர்பு செயற்கைக்கோள். அதாவது இராணுவம் அப்புறம் கடற்படை சார்ந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4410 கிலோ. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்திய கடல் பகுதி முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அந்த கப்பல், நிறைய கடற்படை கப்பல், நீர்மூழ்கி கப்பல், இதோட அப்புறம் விமானங்கள், இதுக்கு இடையான வாய்ஸ் மெசேஜ், வீடியோ, அப்புறம் தரவுகள், அதோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கான அந்த ஒப்பந்தம் வந்து இந்திய கடற்படைக்கும் இஸ்ரோக்கும் எப்போ கையெழுத்தாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 11, 2019 வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த CMS-03 செயற்கைக்கோள், இது வந்து இதுவரைக்கும் புவி வட்டப்பாதைக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். அதிக வெயிட்டு வந்து இந்த செயற்கைக்கோள் தான். இதில் வந்து மல்டி பேண்ட் தகவல் தொழில்நுட்ப கருவி இருக்குது. அப்புறம் இது வந்து 3 ஸ்டேஜஸாக இருக்கிற இந்த நடுத்தர தூக்கு ஏவுகணை வந்து இது வந்து. அப்புறம் இதுவரை அனுப்பப்பட்டதில் மிக கனமான செயற்கைக்கோள் தான் இது CMS-03. இது வரைக்கும் இந்தியாவில் அனுப்பப்பட்டதிலே மிக கனமான செயற்கைக்கோள்லாம் இது தான். இது வந்து நம்மளாலே வந்து நிறைய வெயிட்டான சேட்டலைட்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது வந்து காட்டுது. இந்த LVM-3M5 இந்த ராக்கெட்டோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தா, இதுதான் வந்து சந்திராயன் 3 செயற்கைக்கோளை வந்து தாங்கி போயிருக்கு. இதோட மொத்த செலவு எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1600 கோடி ரூபாய். இது வந்து இந்தியாவில் இது வரைக்கும் ஏவப்பட்டதில் மிகப்பெரிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். அப்புறம் இது வந்து BSLV, GSLV ராக்கெட்டுகளை விட அதிகமாக சுமக்கும் திறன் வந்து இதுக்கு வந்து இருக்குது. இதோட பழைய பேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா GSLV MK3. இந்த திட்டம் வந்து இந்த ராக்கெட்டோட 5வது பயணம். அதாவது இதுக்கு முன்னாடி இது வந்து 4 சேட்டிலைட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இது வந்து இதோட 5வது பயணம். அப்புறம் செயற்கைக்கோள் புறப்பட்ட 10வது நிமிடத்தில் புவியிலிருந்து 179 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் இது வந்து நிலைநிறுத்தப்படும். இந்த செயற்கைக்கோள் வந்து அங்கே போய் நிலைநிறுத்தப்படும். LVM-3 அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் வெஹிக்கிள் மாக் 3.